அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய காணொளியில் 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் பகுதி 1 வினாத்தாளில் 17ஆவதாக வந்த நுண்ணறிவு வினா கலந்துரையாடப்பட இருக்கிறது. 17ஆவதாக வந்த வினாவை சற்று அவதானித்துக் கொள்ளுங்கள். 20 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு போத்தலில் 8 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது. 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு போத்தலில் 8 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. இந்த நீரின் அளவானது போத்தல் கொள்ளும் நீரின் மொத்த அளவில் அரைவாசியாகும். போத்தல்ற கொள்கிற நீர் அரைவாசி தான் 8 சென்டிமீட்டர். ஆகவே 20லிருந்து நாங்கள் 8 சென்டிமீட்டர் முதல்ல கழிச்சு கொள்வோம், 12 சென்டிமீட்டர். ஆகவே மீதி அரைவாசி 12 சென்டிமீட்டர். மீதி அரைவாசியாக நாங்கள் நீர் நிரப்பப்பட்டால், மீதி அரைவாசிக்கு நீர் நிரப்பப்பட்டால் அது 12 சென்டிமீட்டர். ஆகவே அந்த போத்தலை நாங்கள் நீர் வெளியே செல்லாதவாறு மூடி போத்தலை கவிழ்க்கும் போது நீர்மட்டத்தின் உயரம் சென்டிமீட்டரில். ஆகவே மூடி தலைகீழாக கவிழ்க்கிற நேரம் அரைவாசிக்கு நீர் இருக்காது. அந்த அரைவாசி 12 சென்டிமீட்டர். அரைவாசி 12 சென்டிமீட்டர். ஆகவே இங்கே நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. முதல்ற நீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த போத்தல்ற அரைவாசி திருத்துத்தான், அது 8 சென்டிமீட்டர். அப்போ நிரப்பப்பட்டிருக்கிறது அரைவாசி தூரம் 8 சென்டிமீட்டர். மீதியாக இன்னும் அரைவாசி இருக்குது. ஆகவே 20 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் கழித்தால் 12 சென்டிமீட்டர். ஆகவே மீதியாக அந்த உள்ள 12 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இதே 8 சென்டிமீட்டர் அளவை தலைகீழாக கவிழ்க்கிற நேரம் அது 12 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கும். ஆகவே இந்த வடிவ போத்தல் நாங்கள் கொள்வோம். வேறு வடிவ போத்தல்களாக இருந்தால் வேறு விடைகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இதே வடிவமான இந்த போத்தல் நிறைஞ்ச காட்டப்பட்ட வடிவத்தில் போத்தல் இருக்குது என்று நாங்கள் அனுமானித்துக் கொள்வோம். ஆகவே இதுக்கு சரியான விடை 12 சென்டிமீட்டர்.